ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. ஆராதனைக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. இயேசு வந்திருக்காரு, உன்னை பார்க்க துடிக்கிறாரு. பாஸ்டர் வந்திருக்காரு, இப்ப பேச துடிக்கிறாரு. ஆலயம் தேவ ஆலயம், ஆலயம் தேவ ஆலயம். ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. திங்கக்கிழமை குடும்ப ஜெபம், செவ்வாய்க்கிழமை கூட்டு ஜெபம், புதன்கிழமை வேத பாடம், வியாழக்கிழமை வீட்டு ஜெபம். திங்கக்கிழமை குடும்ப ஜெபம், செவ்வாய்க்கிழமை கூட்டு ஜெபம், புதன்கிழமை வேத பாடம், வியாழக்கிழமை வீட்டு ஜெபம். வெள்ளிக்கிழமை உபவாசம், சனிக்கிழமை காத்திருப்பு, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. ஆலயம் தேவ ஆலயம், ஆலயம் தேவ ஆலயம். ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. சந்தி மதிய நேரம், சூரிய உதயமாகும் நேரம், சாயங்கால பொழுது நேரம், அதிகால விடியு நேரம். அந்தி சந்தி மதிய நேரம், சூரிய உதயமாகும் நேரம், சாயங்கால பொழுது நேரம், அதிகால விடியு நேரம். ஆபத்து கால நேரம், அழுது புலம்பும் இழப்பு நேரம், ஆண்டவரின் பாதத்துல அமர மனம் துடிக்கலையா. ஆண்டவரின் பாதத்துல அமர மனம் துடிக்கலையா. ஆலயம் தேவ ஆலயம், ஆலயம் தேவ ஆலயம். ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. ஜெபம் முதல் முடிவு ஜெபம் முடியும் வரை ஆயத்தமாய் முன்னின்று அவ சமூகம் காத்திருப்பேன். ஆரம்ப ஜெபம் முதல் முடிவு ஜெபம் முடியும் வரை ஆயத்தமாய் முன்னின்று அவ சமூகம் காத்திருப்பேன். விழித்திருந்து தினம் ஜெபித்து வேதத்தையே தியானித்து ஆண்டவரின் முகம் கண்டு ஆனந்தமாய் கழித்திருப்பேன். ஆண்டவரின் முகம் கண்டு ஆனந்தமாய் கழித்திருப்பேன். ஆலயம் தேவ ஆலயம், ஆலயம் தேவ ஆலயம். ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. ஆராதனைக்கு நேரமாச்சு கிளம்பலையா, நம்ம ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா. இயேசு வந்திருக்காரு, உன்னை பார்க்க துடிக்கிறாரு. பாஸ்டர் வந்திருக்காரு, இப்ப பேச துடிக்கிறாரு. ஆலயம் தேவ ஆலயம், ஆலயம் தேவ ஆலயம், ஆலயம் தேவ ஆலயம், ஆலயம் தேவ. ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு முன்பாக மீண்டும் போட்டு காட்டுறென்றால், ஆண்டோடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. தேவ பிள்ளைகள், நீங்கள் தேவ சமூகத்தை அற்பமாக
அசட்டையாக நினைக்கிறீர்கள். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் காரியங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே அங்கே ஆலயம் கட்டுவதற்குரிய ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கோ நாளைக்கோ வருகின்ற சூழ்நிலைக்குள்ளாக போய் கொண்டிருக்கின்றோம். எனவே தேவ பிள்ளைகள் நீங்கள் ஆலயத்துக்கென்று முதலிடம் கொடுத்து பாருங்கள். இவைகள் உங்களுக்கு பரலோகத்துக்கு போகின்ற வழியை உண்டாக்கும் என்பதற்காகத்தான் திருப்பி உங்களுக்கு போட்டு கொண்டிருக்கின்றேன். சில பேர் இதை குறித்து ஏனோ தானோன்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வருகையின் போது யார் கைவிடப்பட போகிறார்கள், யார் தேவனுடைய ராஜ்யம் செல்ல போகிறார்கள், அதை நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து உங்களுக்கு தெரியும். இந்த வேளையிலே கண்களை மூடி இந்த நாள் பேசப்படும் சத்தியத்துக்காக நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பிரக்கமும் கிருபையும் உள்ள சர்வ வல்லமுள்ள பிதாவே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது. ஒளிந்து போகாத ஜீவனுள்ள வார்த்தையின் மூலம் பரிசுத்த ஆவியானவரே, que l'Esprit Saint எங்களோடு தொடர்ந்து பேசுங்கள். continue de parler avec nous, எங்கள் வாழ்க்கை மறுவமாகட்டும், pour que notre vie change. உம்மை நோக்கி பார்க்கட்டும். Il faut qu'on vous regarde. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் Au nom பிதாவே. de Jésus-Christ, cher Père. ஆமென் 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 ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். Je vous bénis au nom de Jésus-Christ. இந்த நாளிலே வேத வார்த்தைக்கு ஆதாரம் எடுத்துக்கொள்வோம். 84வது சங்கீதம், Comme preuve, on va prendre Psaume 84, 10வது வசனம். verset 10. 84வது சங்கீதம் Psaume 84, 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்க verset கேட்போம். 10. 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. உமது பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் ஆகாமிய கூடாரங்கள் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து என் கொள்ளுவேன். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று வசனம் சொல்கின்றது. La parole dit qu'il préfère rester dans la parvis de l'Éternel. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசின தேவனுடைய செய்தியின் தலைப்பு Le titre du message aujourd'hui, ஆகாயமா si on veut rester ailleurs, ஆலயமா, ou l'église. அதாவது ஆகாயமிய கூடாரமா Si on veut la tente de méchanceté, ஆலய கூடாரமா. ou notre tente qui est l'église. இந்த ஆகாமியம் என்றால் என்ன? C'est quoi la tente? இது உலகத்தின் காரியங்களை குறிக்கின்றது. Ça parle des mauvaises choses de ce monde, அநீதியான காரியங்களை குறிக்கின்றது. des choses injustes. இங்கே பார்க்கின்ற பொழுது உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தேவைதான். C'est vrai qu'on a besoin des bénédictions de ce monde, ஆனால் அதைவிட எங்களுக்கு தேவை கர்த்தருடைய ஆலயம். mais plus que ça, on a besoin de l'église de l'Éternel. ஏன் எங்களுக்கு கர்த்தருடைய ஆலயம் தேவை என்றால், Pourquoi on a besoin de l'église de l'Éternel? ஆண்டவர் வருகின்ற பொழுது தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். Quand l'Éternel va arriver, il va venir pour récupérer son église. சபைக்காகத்தான் இயேசு மீண்டும் வரப்போகின்றார். Jésus va revenir pour son église. இனி உலக ஜனங்களுக்காக இயேசு வரப்போறார் அல்ல. Jésus ne va pas revenir pour le peuple de ce monde, தன்னை அறிந்த பிள்ளைகளும் pour les enfants qu'il connaît, தன்னுடைய சத்தியத்தில் நிற்கிற பிள்ளைகளும் les personnes qui restent dans sa vérité. இவர்களை எடுத்துக்கொள்ளத்தான் ஆண்டவர் C'est வரப்போகின்றார். pour les ramener que l'Éternel va revenir. அதனால் தான் அடிக்கடி தேவ பிள்ளைகளுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டே C'est pour இருக்கின்றோம். ça que je redis ça aux enfants de Dieu. தேவ ஆலயத்தை விட்டுவிட வேண்டாம். Abandonnez pas l'église de தேவ l'Éternel. சமூகத்தை விட்டுவிட வேண்டாம். Abandonnez pas la présence de l'Éternel. ஆரம்ப காலங்கள் எப்படி நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஓடி வந்தோமோ, Au début, comme on est venu chercher l'église de l'Éternel, அதை விட இந்த நாட்களில் ces derniers jours, நாங்கள் வேகமாக கடந்து வர வேண்டிய காலமாக c'est இருக்கின்றது. le temps on doit venir encore plus rapidement qu'avant. எனவே சங்கீதம் 92வது அதிகாரத்துக்கு போகின்ற பொழுது Donc Psaume 92, அங்கே 10வது வசனத்தில் இருந்து du verset 10 13வது வசனம் வரையும் வாசிக்க au கேட்போம். verset 13. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தியிருப்பார்கள். எங்கள் தேவனுடைய பிரகாரம் யார் செலுத்திப்பார்கள்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். Ceux qui sont plantés dans l'église de l'Éternel, ils sont prospérés. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செலுத்தியிருப்பார்கள். Donc les personnes qui sont plantées dans l'église de l'Éternel, ils vont prospérer. ஜனங்கள் செழிப்பு என்றால் என்ன நினைக்கிறார்கள் என்றால், Ça veut dire quoi la prospérité? எங்களுக்கு நல்ல வேலை இருந்தால் அது செழிப்பு. Ils pensent que c'est un bon travail.
எங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்தால் அது செழிப்பு. Si on a de la richesse, c'est la prospérité. எங்களுக்கு நல்ல வீடு கிடைத்தால் அது செழிப்பு. Si on a une maison, c'est la prospérité. இந்த செழிப்புகள் எல்லாம் பூமியோட முடிய போகுது. Toutes ces prospérités vont finir avec le monde. ஆனா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எது செழிப்பாக மாற வேண்டும்? Pour vous et moi, qu'est-ce qui doit venir notre prospérité? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டும். Notre vie spirituelle doit changer en ஒரு prospérité. ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக மாறினால் தான் Si notre vie spirituelle et notre அவருடைய prospérité, வருகையின் போது நாங்கள் அவரோடு செல்ல முடியும். à son arrivée, on peut partir avec lui. இதெல்லாம் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் தேவையான பரமபிதா அறிந்திருக்கிறார். L'Éternel connaît qu'on a besoin des choses de ce monde. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லும் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Mais tout d'abord, on doit chercher son royaume et sa justice. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. Et le reste sera encore plus donné. ஆனா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். Mais il faut qu'on soit planté dans l'église de l'Éternel. எப்ப இந்த செழிப்பு உண்டாக போகிறது? Quand cette prospérité va arriver? எப்ப இந்த செழிப்புக்குரிய பதில் வர போகின்றது? Quand il y aura une réponse pour cette முதல் நாங்கள் prospérité? ஆலயத்தில் நிலைத்து நிற்கின்ற பொழுது, Quand on reste dans l'église, அவருடைய இந்த உலக இந்த பூமியில் உள்ள ஆலயத்தில் நாட்டப்படுகின்ற பொழுது, qu'on est planté dans sa maison, ஒரு நாள் அவருடைய பரலோக ஆலயத்தில் நாங்கள் செழிப்பாக இருக்க போகின்றோம். un jour on va prospérer dans son église. அவருடைய ஆலயத்தில் செழிப்பாக இருப்பதற்காகத்தான் C'est pour prospérer dans son église. அங்கே வசனம் சொல்லுகின்றது. La parole dit, அந்த 84ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தோம், chapitre 1000 84, நாளை பார்க்கிலும், malgré 1000 jours, 1000 நாள் ஆகாமிய நாட்களை பார்க்கிலும் malgré 1000 jours, உமது பிரகாரம் செல்லும் ஒரே நாள் நல்லதன்று. je préfère rester dans l'église qui est meilleure. அந்த ஒரே நாள் தான் இந்த நாள். Ce seul jour, c'est aujourd'hui. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கின்ற இந்த நாள். C'est le jour où on est avec l'Éternel. ஆனால் இந்த நாளை ஜனங்கள் ஏனோ தான் நினைத்துக் Mais கொண்டிருக்கின்றார்கள். les personnes, ils pensent n'importe comment ce jour. ஒரு நாள் ஆண்டவர் வருவார். Un jour, l'Éternel va venir, அவர் ஆலயத்தை நோக்கி கடந்து வந்தாலும் même s'il vient vers l'église, அவரோடு உறவுள்ள பிள்ளைகளை மட்டும் அவர் எடுத்துச் செல்லுவார். il va prendre les enfants qui ont seulement une relation avec lui. அதான் ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்த வாழ்க்கை ஆகாமிய வாழ்க்கையா இருக்கக்கூடாது. Même si on vient dans l'église, notre vie, elle doit pas être ailleurs. ஆகாமிய வாழ்க்கைன்னா உலகத்தின் வாழ்க்கை. La vie d'ailleurs, c'est les vies de ce monde. உலகத்தின் சிற்றின்பங்கள், C'est les volontés de ce monde. உலகத்தின் அநீதிகள், C'est les injustices de ce monde. இன்றைக்கு உலக கொண்டாட்டங்கள், Les fêtes dans ce monde. உலக களியாட்டங்கள், Les fêtes dans ce monde. இவைகள் எல்லாம் இந்த பூமியோட முடிய போகின்றது. Tout ça, ça va finir avec cette terre. அதனாலே வசனம் சொல்கின்றது, La parole dit, ஆகாமிய கூடாரங்கள் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் malgré rester ailleurs, என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் je préfère rester dans la cellule de la maison de mon Dieu. காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று. Je préfère patienter. எனவே இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகின்றோம். Aujourd'hui, on va regarder. 4 விதமான சம்பவங்களை சொல்ல Je போகின்றேன். vais montrer 4 sortes d'événements. ஆகாமிய கூடாரத்திலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? Comment vont rester les personnes qui sont plantées dans les tentes de méchanceté? ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? Comment vont rester les personnes qui sont plantées dans l'église de l'Éternel? கடந்த நாட்களிலே வந்து ஆலயத்தில் இறங்கும் நித்திரை என்று சொல்லி 6 காரியங்களை பேசினேன். C'est dans le jour, je vous ai parlé du sommet qui descend dans l'église de 6 façons différentes. ஆனால் அதிலிருந்து நாங்கள் எந்தெந்த பகுதியில் மனம் திரும்பணும் என்று எங்களுக்கு தெரியாது. On ne connaît pas quand on va repartir. ஆனால் இன்றைக்கு இந்த ஆகாமிய கூடாரத்திலே நாட்டப்பட்டவர்களுக்கும் Les personnes qui sont plantées dans le temple de méchanceté ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களுக்கும் et les personnes qui sont plantées dans l'église, இருக்கின்ற வித்தியாசத்தை பார்த்து on va regarder les différences உங்களோடு இணைந்து நான் ஜெபம் பண்ண et je vais போகின்றேன். prier avec vous. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சங்கீத புத்தகம் 125. On va prendre Somme chapitre முதல் 125. காரியம் பார்ப்போம். சங்கீத புத்தகம் 125 Somme 125, அங்கே 1 4 வரையும் வாசிக்க du verset கேட்போம். 1 au 4. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தன்னுடைய ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் இருக்கின்றார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களின் நாங்கள் சுதந்திரம் நிலைத்திருக்காண்டால் என்னோட அர்த்தம் என்னென்றால் அங்கே பார்க்கின்றோம் ஆகாமியம் செய்பவர்கள் Les personnes qui font du mal, அவர்கள் நீதிமான்கள் அல்ல. ce ne sont pas des hommes justes. எனவே நீதிமான்கள் அல்லாதவர்கள் Les personnes qui ne sont pas justes, ஆகாமிய அந்த வாழ்க்கைக்குள்ளே போகிறார்கள். ils sont dans la vie du temple de méchanceté. உலக காரியங்களுக்குள்ளே Ils போகிறார்கள். sont dans les choses de la ஆனால் monde. Du கர்த்தர் monde. ஒவ்வொரு மனிதனை நீதிமானாக மாற்றுகின்றார். C'est l'Éternel qui change chaque homme en homme நாங்கள் juste. நீதிமானாக மாற்றப்பட்டால் தான் அவருடைய ஆலயமாகிய அந்த பரலோக ஆலயத்துக்குள்ளே கடந்து செல்ல முடியும். On parle au paradis qui est son église seulement si on devient des hommes justes. ஒரு நாள் இந்த பரலோக ஆலயம் திறக்கப்பட போகின்றது. Un jour, c'est son paradis que l'église va s'ouvrir. அந்த ஆலயத்துக்குள் போவதற்கு Pour rentrer dans cette église, எங்கள் வாழ்க்கையிலே அநீதிகள் இருக்கக்கூடாது. dans notre vie, on ne doit pas avoir d'injustice. எனவே ஆகாமியம் செய்பவர்கள் Les personnes qui font du mal, அவள் நீதிமங்களாக இருக்க முடியாது. ils ne peuvent pas être des hommes justes. ஆகாமியம் என்றால் உங்களுக்கு சொன்னேன்,
Ça veut dire quoi le mal? இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் சிற்றின்பங்கள், Les petits bonheurs de ce monde, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், les choses que l'Éternel n'aime pas. ஆனா இவைகளை செய்கிறவர்கள், Toutes ces personnes qui font cela, கர்த்தருடைய ஆலயத்தின் அங்க சுதந்திரத்தை பெற முடியாது. il ne peut pas avoir la liberté dans l'église de l'Éternel. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எப்ப சுதந்திரம் உண்டாக போகின்றது? Moi et vous, quand on va être délivrés? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது ஒரு சுதந்திரம் வருகின்றது. On a une délivrance qu'on a accepté l'Éternel. ஆனா முழுமையான சுதந்திரம் இந்த உலகத்துக்கு கிடைக்கவில்லை. Mais cette délivrance n'est pas arrivée à ce monde. ஆனா இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் உண்டாக போகிறது. Mais chaque enfant qui a accepté l'Éternel, ils vont avoir cette அந்த délivrance. சுதந்திரம் எங்கே பெற போகின்றது? அவருடைய ராஜ்யத்திலே. D'où cette délivrance va arriver? Dans son royaume. நீங்கள் இந்த பூமியில வாழுகின்ற வரைக்கும் Jusqu'à que vous vivez dans ce monde, எந்த பகுதியிலும் சுதந்திரமா இருக்க முடியாது. de tous les côtés, vous ne pouvez jamais être délivré. ஏதோ ஒரு பாரங்கள் எங்களை தாக்கும். D'un côté, il y a un poids qui va nous attaquer. ஏதோ ஒரு கவலைகள் எங்களை தாக்கும். Il y a une tristesse qui va nous attaquer. சூழ்நிலைகள் எங்கள் உள்ளங்களை தாக்கும். Les situations vont abîmer notre cœur. வியாதிகள் உள்ளங்களை தாக்கும். Les maladies vont abîmer notre cœur. ஆனால் ஒரு நாள் நாங்கள் சுதந்திரமாக இருக்க போகின்றோம். Un jour, on va être libre. அது யாருக்கு இருக்க போகின்றது? Par qui? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு, Les personnes qui sont plantées dans l'église de கர்த்தருடைய l'Éternel. ஆலயத்திலே காத்திருப்பவர்களுக்கு. Les personnes qui attendent dans l'église de நீங்கள் வேதத்தை l'Éternel. பார்த்தா எத்தனையோ பேர் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு ஓடாமல் இருந்தார்கள். Il y a plusieurs personnes qui sont restées dans l'église de l'Éternel. அவருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய தூண்களாக நிறுத்தினார். L'Éternel l'a mis comme pilier dans l'église. அவருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். L'Éternel l'a béni dans leur église. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு கடந்து வந்தாலும், Même si on a tous ces bénédictions, ஆனால் எங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும் nous, என்றால், on a besoin de quelle bénédiction? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கடந்து வர Les வேண்டும். bénédictions dans la vie spirituelle. எனவேதான் இந்த வசனம் சொல்லுகின்றது. C'est pour ça que le verset dit, அங்க இந்த 25வது வசனத்துல 3வது வசனம் சொல்லுகின்றது, le verset 3 dit, நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு. pour pas que les méchancetés mettent leurs mains sur les justes. அப்ப ஒரு நீதிமான் அநியாயத்துக்கு தன்னுடைய கைகளை நீட்ட மாட்டான். Un homme juste va pas lever sa main pour les méchancetés. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வந்து ஆகாமிய கூடாரத்திலே வாசம் பண்ண மாட்டான். Cet homme, il peut pas rester dans la tente de méchanceté. அதனால நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராதன்னு சொல்லப்படுகின்றது. Donc la main de l'injustice ne sera pas sur l'homme juste. எனவே நீதிமானுடைய அங்கே சுதந்திரம் என்ன? நீதிமானுடைய வாழ்க்கையில் அந்த ஆகாமிய கூடாரம் கடந்து வர முடியாது. Dans la vie d'un homme juste, il peut pas avoir cette tente d'injustice. அதைத்தான் வெளிப்படுத்த விசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்றால், Si on va dans Apocalypse chapitre அந்த 22, 22ஆம் அதிகாரத்தில் 10 இருந்து வாசிப்போம் என்றால், verset 10, பின்னும் அவர் என்னை நோக்கி, பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இதுக்கெல்லாம் வந்து கால சமயமாகி விட்டது, le temps est proche, நேரங்கள் அங்கே நெருங்கி விட்டது, le temps s'approche, கர்த்தருடைய வருகைக்குரிய நாள் கடந்து வந்து விட்டது. l'arrivée est proche. அதனால எங்க ஆண்டவர் சொல்ற வந்து அங்க இதற்கு நீ முத்திரை போட வேண்டாம், Ne scelle pas, கால சமயமா இருக்கிறது, le temps est proche. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் சொன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், L'Éternel, j'y viens bientôt. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுடைய கிரியைகளின் படி. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அது ஆண்டவருடைய வருகை எப்படி வருகிறது என்றால், அவர் சொல்ல சீக்கிரம் அவருடைய கிரியைகளின் படி என்று சொல்லப்படுகிறது. Il a dit, il va arriver prochainement et ça sera par நம்முடைய ses œuvres. கிரியைகளின் படி அவனுக்கு என்று சொல்லப்படுகின்றது. Par ses œuvres, il va nous. அப்ப நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் அறிவார். L'Éternel connaît chaque œuvre qu'on fait. நாங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற கிரியைகள் செய்கிறோமா, Si on fait les œuvres favorables à l'Éternel, அல்லது ஆகாமியத்துக்குரிய கிரியைகள் செய்கிறோமா, si on fait les œuvres favorables au temps de நாங்கள் எப்படிப்பட்ட méchanceté, கிரியைகள் செய்கிறோம் என்று quelle sorte d'œuvre on fait? அங்கே ஆண்டவர் பார்த்து L'Éternel le regarde. அவர் சொல்லுகின்ற வந்து அவனுடைய கிரியைகளின்படி Par ses œuvres, அவனுக்கு. lui-même, அப்ப நாங்கள் நல்லதை செய்கின்ற பொழுது si on fait des bonnes œuvres, கர்த்தர் நல்ல பலனை கொடுப்பார். il va donner de bonnes choses. நாங்கள் கர்த்தரை பிரியமில்லாத கிரியைகளை செய்கின்ற பொழுது Quand on fait des choses que l'Éternel déteste, ஆண்டவர் அதற்குரிய பதிலை கொடுக்க முடியாது. il ne peut pas donner de réponse. என்னை அவனுடைய கிரியைகளின்படி பலன் என்னோடு கூட வருகிறது. Parce que la force vient avec lui par ses œuvres. அப்ப நாங்கள் இந்த பூமியிலே படுகிற ஒவ்வொரு பிரயாசமும் பலனை கர்த்தர் கொண்டு வருவார். L'Éternel va donner tout ce qu'on a besoin dans ce monde. அதனால் தான் நாங்கள் ஆகாயம் செய்வர்களாக இராமல், C'est pour ça qu'il ne faut pas qu'on fasse de mal. Il கர்த்தரை பிரியமில்லாத காரியங்கள் செய்வர்களாக இராமல், ne faut pas qu'on fasse des choses qui ne sont pas favorables à l'Éternel. ஆண்டவர்கள் நீதிமான்களாக மாற்றும்படியாக Il faut que l'Éternel change en homme juste. கர்த்தருக்கு ஏற்ற நீதி உள்ளவர்களாக நாம் மாறுவோம். Il faut qu'on soit juste dans l'Éternel. அநீதியான காரியங்களை விட்டு விடுவோம். On doit abandonner les choses injustes. அது எல்லாம் எங்கே மாற்றப்படும் என்றால், Tout ça, ça va changer où? தேவாலயத்திலே கடந்து வந்து Quand on vient dans l'église de l'Éternel, அவருக்கு ஆரான செய்ய plus on le loue,
கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நாங்கள் பிரியாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்க qu'on reste dans sa présence sans se séparer de l'église, கர்த்தரங்களை நீதிமான்களாக மாற்றுவார். l'Éternel va nous changer en hommes justes. வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். Dans la Bible, on peut dire plusieurs choses ainsi. அங்கே வேத சாமுவேல் பிதா உப்னி பினகாசை நீங்க பார்த்தா தெரியும். Tu peux voir dans le livre de Samuel, அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தால் ஆகாயத்துக்குரிய காரியங்கள் செய்தார்கள். ils ont fait des choses favorables au temps de ஆனா méchanceté. சாமுவேலோ வித்தியாசமான முறையில் தேவ சந்நிதியிலே வளர்க்கப்பட்டான். Mais Samuel il a grandi dans l'église. எனவே நாங்கள் தேவ சமூகத்துக்குள்ள இருந்தாலும், Même si on est dans la présence de l'Éternel, தேவ சபைக்குள்ள இருந்தாலும், même si on est dans l'église de l'Éternel, இந்த ஆகாமிய காரியங்களை விட்டு il faut qu'on abandonne les choses de méchanceté. ஆண்டவருக்கு ஏற்ற நீதி உள்ளவர்களாக மாறுவோம். Il faut qu'on soit juste pour l'Éternel. ஏன்னா நீதி செய்கிறவன் இன்னும் நீதிமானாகட்டும், Celui qui fait la justice, il faut qu'il continue de faire la அசுத்தமாக justice. இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், Celui qui est mauvais, il continue d'être mauvais. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் Celui qui est saint, il faut qu'il sanctifie என்ற encore. தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது. C'est la parole de l'Éternel qui dit ainsi. அதுக்கேற்ற வண்ணமாக Comme il veut. எங்களை நாங்கள் நடத்துவோம், Il faut qu'on se conduise. எங்களை நாங்கள் பாதுகாத்துக் Il faut கொள்வோம். qu'on se protège. கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் காத்திருப்போம். On doit toujours patienter dans sa présence. நீங்க நெகேமியா புஸ்தகத்துக்கு போகின்ற பொழுது Si vous regardez dans le livre de Néhémie, அங்கே இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்பட்டது, donc l'église qui a été brûlée, là, ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். le peuple il a été délivré. மீண்டும் ஜனங்கள் எல்லாம் கிடைத்த பொழுது Quand le peuple il a tout reçu, மீண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். ils ont fait des choses qui n'étaient pas favorables à l'Éternel. ஆனால் பிற்பாடு உபவாசம் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். Puis le jeune il prie. அந்த நேரத்திலே மீண்டுமாக தங்களுடைய குறைகள் என்னத்துக்காக வந்தது, À ce moment, qu'est-ce qui est arrivé? தங்கள் பிரச்சனைகளுக்காக வந்ததென்று Ils disent c'est à cause de leurs problèmes. அவர் சொல்லுகிறார்கள். Ils disent ainsi. நீங்க நெகேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு போகின்ற பொழுது Néhémie chapitre 9, அங்கே 33வது வசனத்தை வாசிக்க verset கேட்போமா? 33. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர். எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர். அதாவது நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்கின்றார். Notre Seigneur il est juste. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் யாருக்கும் அநீதி செய்கிறவர் அல்ல. L'Éternel fait jamais d'injustice à quelqu'un. அதனால் அவர் சொல்றார், எங்களுக்கு நேரிட பண்ண எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர். C'est juste dans tout. நீர் உண்மையாய் நடப்பித்தீர். நீ எல்லாவற்றையும் உண்மையாக நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம் என்று Mais nous on சொல்லப்படுகிறது. a fait le mal. அதாவது ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்மையாக நடத்தினார். L'Éternel est juste dans tout. ஆண்டவர் எல்லாவற்றிலும் நீதி உள்ளவராக இருந்தார். L'Éternel était juste dans tout. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், Ça veut dire quoi le sens? உண்மை இல்லாதவர்கள் Celui qui n'est pas vrai, ஆலயத்தில் ஆகாமியம் பண்ணுகிறார்கள். ils font le mal dans l'église. சபைக்குள்ளே கடந்து வந்தும், Même s'ils viennent dans l'église, ஆராதனைக்குள்ளே கடந்து même வந்தும், s'ils viennent en louange, நாங்கள் உண்மை இல்லாவிட்டால் si on n'est pas vrai, நாங்கள் மற்றவர்களை போல ஆகாமியம் பண்ணுவதாக மாறி விடுவோம். on fait le mal à d'autres personnes. இந்த ஆகாயம் பண்ணுவதாக மாறுகின்ற பொழுது Quand on se change en personnes qui font le mal, அவருடைய ஆலயத்திலே நாங்கள் நாட்டப்பட முடியாது. on ne peut pas être planté dans son église. திருப்பி உங்களுக்கு சொல்லுகின்றேன், Je vous le répète, ஆலயத்துக்கு வருவது வேற, c'est différent de venir à l'église, ஆலயத்தில் நாட்டப்படுவது வேற. c'est différent d'être planté à l'église. புரியுதா உங்களுக்கு? Vous comprenez la différence? ஆலயத்துக்கு வருவது வேற, C'est différent de venir à l'église, ஆலயத்தில் நிலைப்பது வேற. c'est différent de rester என்ன dans கடைசி l'église. வரை முடிப்பன் நிலைப்பவனே Celui qui reste jusqu'à la fin, ரட்சிக்கப்படுவான் என்று il peut சொல்லப்படுகின்றது. être sauvé. எனவே தேவ சமூகத்தில் நாங்கள் வந்து நாட்டப்பட வேண்டும். Il faut qu'on soit planté dans sa présence. அவருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க வேண்டும். Il faut qu'on patiente dans sa அவருடைய présence. சமூகத்தில் இருக்க வேண்டும். Il faut qu'on reste dans sa présence. அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கின்ற On பொழுது regarde le peuple d'Israël. எல்லா பகுதியிலும் கர்த்தரை காப்பாற்றினார். De tous les côtés, l'Éternel les a எல்லா sauvés. பகுதியிலும் கர்த்தரை நடத்தினார். L'Éternel les a conduits de tous les எல்லா côtés. பகுதியிலும் கர்த்தரை உயர்த்தினார். De tous les côtés, l'Éternel les a ஆனால் élevés. இந்த ஜனங்கள் சொல்றார்கள், Mais ils disent, நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். nous on a fait le mal. ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்தார். L'Éternel a tout fait correctement. ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாகத்தான் Il செய்தார். a fait correctement tout ce qu'on avait besoin. அங்க இன்னும் ஒரு வசனத்தை காண்கிறேன். அதே அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், Même chapitre verset 28. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போது உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். இளைப்பாறுதல் என்றால் அவர்கள் கிடைச்ச ஜெபிச்ச எல்லாவற்றுக்கும் பல் கிடைத்து எல்லாம் சரி வந்த பிற்பாடு Donc, ça veut dire quoi? Quand ils ont reçu les réponses à la prière, மறுபடியும் பொல்லாப்பு செய்தார்கள். ils ont fait le mal comme avant. எல்லாம் கிடைச்சு விட்டது. Quand ils ont tout reçu, நான் ஜெபித்த ஜெபத்து பல் வந்து விட்டது, j'ai une réponse à ma prière. எல்லாம் நடந்து விட்டது Tout s'est accompli. என்று சொல்லி Ils disent ainsi. அந்த ஜனங்கள் இளைப்பாறுதல் உண்டான போதோ Et le peuple, dès qu'ils ont été au உமக்கு repos, முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய ils ont commencé தொடங்கினார்கள். à refaire le mal. ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அப்ப ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் நடக்கின்ற பொழுது சத்துருக்கள் அவளை ஆளுகை செய்கிறார்கள். Quand on fait le mal, l'Éternel nous abandonne entre les mains de l'ennemi. ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்கள் நாங்கள் செய்கின்ற பொழுது ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்கிறார். L'Esprit Saint nous comble. ஆனால் அங்கே ஆண்டவர் சத்துரு கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். L'Éternel les a abandonnés entre les mains de l'ennemi. மறுபடியும் இந்த ஜனங்கள் பொல்லாப்பை செய்தார்கள். Parce que le peuple, il a refait le mal. அப்ப சத்துருக்கள் அவளை ஆளுகை செய்ய ஆகாமிய கூடாரத்துக்குள்ள போய் விடுகிறார்கள்.
Quand l'ennemi les comblait, ils sont partis dans le temps de கர்த்தருடைய ஆலயத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள். Ils ont détesté leur église. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தேவ ஆலயத்துக்கு வருவது விருப்பம் இல்ல? Combien de personnes n'aiment pas venir à l'église de l'Éternel? தேவ சமூகத்தை நோக்குவது விருப்பம் இல்ல. Ils n'aiment pas venir à la présence de l'Éternel. அதெல்லாம் இந்த ஆகாமிய காரியங்கள் அவர்களை தாக்குகிறது. Parce que les choses mal les attaquent. இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை தாக்குகிறது. Les choses du monde les attaquent. அவைகள் தாக்குறபடியினால Parce qu'ils les regardent. ஆலயத்தை விட்டு விடுகிறார்கள். Ils abandonnent l'église. ஆனா மீண்டும் கர்த்தர் இந்த ஆலயத்தை சந்திக்க வர போகிறார். Donc il va revenir voir l'église de l'Éternel. இயேசு மீண்டும் இந்த ஆலயத்தில் உள்ள தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு செல்ல வர போகிறார். Jésus-Christ va revenir pour ramener les enfants de l'église. அதான் ஆலயத்தை விட்டு விட வேண்டாம். Il ne faut pas abandonner l'église. Il தேவ சமூகத்தை விட்டு விட ne faut pas வேண்டாம். abandonner sa présence. அங்கே பார்க்கின்றோம் வந்து சத்துருக்கள் ஆளும்படிக்கு அவர் கையிலே ஒப்புவித்தீர். Il les a abandonnés entre les mains de l'ennemi. அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போது திருப்பி அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு நீ பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின் படியே அநேகந்தரம் விடுதலை ஆக்கி விட்டீர். இதே போலதான் ஆண்டவர் உங்களை அநேகந்தரம் விடுதலையாக்கி இருக்கின்றார். C'est pareillement l'Éternel nous a délivré plusieurs reprises. அநேகந்தரம் நாங்கள் மனந்திரம் கொண்ட பொழுது எங்களை காப்பாற்றி Quand இருக்கிறார். on s'est repenti à chaque fois, il nous a sauvés. அநேகந்தரம் கர்த்தர் எங்களை எழுப்பி இருக்கிறார், தூக்கி இருக்கிறார். Donc plusieurs fois l'Éternel nous a soulevés, il nous a sauvés. அது சொல்ல முடியாத நாட்கள், சொல்ல முடியாத காலங்கள். C'est des jours qu'on peut pas dire. இதே போலதான் இந்த ஜனங்களுக்கும் கர்த்தர் செய்தார். Il a fait ainsi pour ce peuple. ஆனா இவர்களோ ஆகாமியம் பண்ணினார்கள். Mais ils ont fait le mal. அதனால 34வது வசனத்தை வாசிப்போம் என்றால் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். கடிந்து கொண்ட சாட்சிகளையும் கவனியாமல் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயவிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் உமக்கென்று ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கின்றோம். அவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரை ஆசீர்வதித்து வச்சிருந்தார். எல்லா போதிலும் ஜனங்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். எல்லா போதிலும் கர்த்தரை பாதுகாத்து வைத்திருந்தார். இவர்களுக்கு கர்த்தர் விசாலமான செழிப்பான இடத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருடைய காரியங்களை செய்யாமல் கர்மங்களை விட்டு திரும்பாமல் போனபடியினாலே அவர்கள் இன்றைய தினம் அடிமைகளாக மாறி maintenant ils sont esclaves. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? Comment est notre vie actuelle? இன்றைக்கு கர்த்தரங்களை ஆளுகை செய்கிறாரா? Est-ce que l'Éternel nous comble? ஆவியானவங்களை ஆளுகை செய்கிறாரா? Est-ce que l'Esprit Saint nous comble? அல்லது ஆகாமிய காரியங்கள், ஆகாமிய வாழ்க்கைகள் எங்கள் காரியங்களை தாக்கி கொண்டிருக்கின்றதா? Ou c'est le mal qui nous attend? அதனாலே நாங்கள் மனம் திரும்பி on doit se repentir. தேவ சமூகத்துக்கு ஏற்ற வண்ணமாக வாழ்கின்ற பொழுது quand on vit dans sa présence கர்த்தர் வாழ்க்கையில் நன்மைகள் செய்வார். l'Éternel va accorder de bonnes choses dans notre vie. அடிமையா இருக்கிறோம். வாசிப்போம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். எந்த இடத்துல பலனை பெறலாம், எந்த இடத்துல நன்மைகளை பெறலாம் என்று கர்த்தர் பலனையும் நன்மையும் கொடுத்த அதே தேசத்திலே இந்த ஜனங்கள் அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் ஆகாமியத்தை வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். தேவ சமூகத்தை விட்டு விட்டார்கள். தேவ ஆலயத்தை விட்டு விட்டார்கள். அதனால் எங்க பார்க்கின்றோம் அடுத்த வசனம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அந்த வருமானம் எல்லாம் என்ன எடுக்கிற? அரசாங்கம் எடுக்கிறார்கள். இன்றைக்கு வந்து நீங்க உழைக்கின்ற உழைப்பிலே அதிகமான வருமானங்கள் அரசாங்கம் எடுக்குது. இந்த நாட்களில் நீங்க எல்லாவற்றையும் பார்க்க உங்களுக்கு தெரியும். எல்லா விலைவாசிகள் அதிகரித்து விட்டது. Tout coûte cher, il y a l'inflation. உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு நீங்க கஷ்டப்படுகிறீர்கள். C'est dur de ramener votre famille. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இருந்தாலும், même si vous avez peu de revenus, நீங்க கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற பொழுது, quand vous avez la foi et vous restez en l'Éternel, கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கின்ற பொழுது, quand vous restez dans l'église de l'Éternel, ஆண்டவர் உங்களை அந்த கொஞ்சம் வருமானத்தை வைத்து கர்த்தர் உங்களை திருப்தியாக வைத்திருக்க முடியும். l'Éternel peut vous combler même avec ce peu d'argent. ஆனா ரெண்டு வேளை, பகல் வேளை, அந்த வேலையெல்லாம் ஓடுகிறோம். On a plusieurs travaux, matin, soir.
ஆகாமியத்தை நோக்கி ஓடுகிறோம். On court vers le mal. ஆனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டுவிட்டோம். On abandonne la présence de l'Éternel. தேவனுடைய சமூகத்தை விட்டுவிட்டோம். On a abandonné la présence de l'Éternel. தேவனுடைய சமூகத்தை விட்டுவிட்டு On a abandonné l'église. இப்படியாக ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்த பொழுது Parce qu'on a fait des choses contre l'Éternel. எந்த இடத்துல நன்மையை பெறலாமோ, Aux endroits où on peut avoir les எந்த இடத்துல bienfaits, பலனை பெறலாமோ, aux endroits où on peut avoir la force, அதே தேசத்திலே dans le même pays, அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். maintenant ils sont esclaves. அவருடைய வருமானங்கள் எல்லாம் Tous leurs revenus, வசந்தங்கள் பாவங்கள் நிமித்தம். par leurs péchés. அவருடைய வருமானங்கள் ஏன் களவு போகின்றது? Pourquoi leurs revenus partent? எங்களுக்குள்ளே இது இருக்கிற பாவம். Parce qu'il y a le péché en nous. அந்த ஜனங்களுடைய பாவங்கள் நிமித்தம். Par le péché de ce peuple. எனவே அந்த பாவங்கள் என்னென்று அறிந்தாங்க மனம் திரும்புகிற பொழுது Quand on se repentit ces péchés, கர்த்தருடைய கரமங்களை தாங்கும். la main de l'Éternel va nous supporter. அங்கே பாவங்கள் நிமித்தம் Par le péché, அங்கே நீரங்கள் மேல் வைத்த par le don que vous avez eu, ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. tout a été récupéré par le அவர்கள் roi. தங்களுக்கு இஷ்டமானபடியே Comme leur volonté, எங்கள் சரீரங்களையும் nos corps, எங்கள் மிருக ஜீவங்களையும் nos bétails, ஆளுகிறார்கள். ils nous comblent. நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டோம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். Ils regardent l'Éternel en disant qu'on est dans une grande angoisse. அதுக்கு பிற்பாருங்க அடுத்த அதிகாரத்துக்கு போகின்ற பொழுது On va dans le prochain chapitre. மீண்டும் கர்த்தர் அவளை தூக்குகிறார். L'Éternel les ressauve. காரணம் என்ன? Vous savez pourquoi? கர்த்தர் எல்லாவற்றையும் உண்மையாக செய்தார். Parce que l'Éternel a tout fait pour de vrai. ஆனா அவர்கள் உண்மையற்றோளாக இருந்தார்கள். Parce qu'ils n'étaient pas vrais. அதனால ஆகாமியம் பண்ணினார்கள். Parce qu'ils ont fait le mal. அதனால அவருடைய வாழ்க்கையிலே அவர்களே தங்கள் தலையிலே மண்ணை அள்ளி போட்டு விட்டார்கள். Ils ont mis la terre sur leur propre tête. முதல் சொன்ன ஆகாமியம் செய்வர்கள் அங்கே நீதிமான்கள் அல்ல. Les hommes qui font le mal, ils sont pas justes. அவள் அநீதி செய்தார்கள். Ils font l'injustice. அதனால அவளால் நாட்டப்பட முடியவில்லை. Donc il peut pas être planté dans le temple. இந்த நெகேமியாவை பார்க்கிற ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். Quand on regarde on Néhémie, l'Éternel les a இஸ்ரவேல் conduits. ஜனங்களை அங்க ஆதியாகமம் அங்க யாத்ரா புத்தகங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நடத்துகிறார். Quand on regarde en Genèse, Exode, l'Éternel les a conduits. ஆனால் கடைசி நேரத்திலே Mais à la fin, கர்த்தருக்கு பிரியமில்லை எல்லாம் கிடைத்த பிற்பாடு quand ils ont reçu tout ce qu'ils voulaient, அவர் இப்படியாக செய்தபடினாலே parce qu'ils ont fait ainsi, ஆண்டவர் என்ன செய்தார்? qu'est-ce qu'il a fait l'Éternel? அடிமையாக்கி விட்டார். Il les a rendus esclaves. உலகத்துக்கு அடிமையாக்கி Il les a விட்டார். rendus esclaves à ce monde. சுதந்திரத்தை இழந்து விட்டார். Ils ont perdu la liberté. இந்த சம்பவங்கள் நடக்காதபடி Pour pas qu'on ait ces mêmes événements, ஆகாம கூடாரங்களை விட்டுவிட்டு il faut qu'on abandonne les tentes de méchanceté. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவோம். Il faut préférer rester dans l'église de தேவ l'Éternel. சமூகத்தை வாஞ்சிப்போம். Il faut avoir la volonté de rester dans la présence de தேவனுடைய l'Éternel. சமூகத்திலே களி கூறுவோம். On va être heureux dans sa présence. அடுத்த காரியம் பார்ப்போம் என்றால் Si on regarde après, சங்கீதம் 141 போவோம் என்றால் Somme chapitre 141. அங்க 141வது சங்கீதம் Somme 141, நீங்கள் 3வது 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். versets 3 et 4. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள். தாழ்வுல என்னோட வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி, அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகள் நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும், என் இதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதையும், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. அவர் ருசியுள்ள பதார்த்தங்கள் உண்டே நான் சாப்பிடாவிட்டால் அந்த அக்கிரம செயல்களுடைய எந்த காரியத்திலும் நான் பங்கு கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆலயத்திலே நாங்கள் நிலைநாட்டப்பட முடியும். On ne participe pas aux choses des personnes mauvaises, on peut rester dans l'église de l'Éternel. அதாவது ஆகாமிய கிரியைகளை நாங்கள் வெறுக்க வேண்டும். Il faut détester le mal. அங்கே அந்த வசனம் சொல்லிச்சு, La parole dit, அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு என்று சொல்லப்படுகின்றது. les personnes qui font les mauvaises choses. எனவே ஆகாமிய கிரியைகள் என்றால் உலகத்திலே நடக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகள். Donc c'est les œuvres que l'Éternel n'aime pas dans ce monde. அதனாலே அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். Mettez une protection à ma bouche. ஆகாமியம் என்றால் இங்கே பார்க்கிற பொழுது தீமையை குறிக்கின்றது. Le mal c'est quoi? C'est les mauvaises choses. தீமை செயலோடு நாங்கள் கலக்காமல் இருக்க Il வேண்டும். ne faut pas qu'on se mélange avec les personnes qui font le mal. தேவ பிள்ளைகள் எல்லாரோடு நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும். Les enfants de Dieu, on doit toujours aimer tout le monde. ஆனால் ஆகாமிய கிரியைகள் செயலோடு நாங்கள் கலக்கின்ற பொழுது Mais qu'on se mélange avec les personnes qui font les mauvaises choses, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடுவோம். on perd le royaume de l'Éternel. தேவ சமூகத்தை இழந்து On விடுவோம். perd la présence de l'Éternel. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க Pour les வேண்டும். enfants de Dieu, on doit faire attention. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே À l'époque où Jésus-Christ a vécu, அங்கே அந்த காலங்களிலே இப்ப இருக்கிற போல ஆலயங்கள் இல்லை. il n'y avait pas d'église comme maintenant, ஆனா ஜெப ஆலயங்கள் அதிகமாக இருந்தது. mais il y avait des temples de louange. அந்த ஜெப ஆலயங்களில் இயேசு பிரவேசிப்பார். Dans ces temples de prière, Jésus il partait. ஜெப ஆலயங்களில் சென்று இயேசு சுகத்தை கொடுப்பார். Jésus partait, il guérissait. ஜெப ஆலயங்களில் இயேசு போய் அங்கே அற்புதங்களை செய்வார்.
Il faisait des miracles dans ces temples. நல்ல நல்ல செய்திகளை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். Il donnait plusieurs prédications. ஆனா இயேசு கிறிஸ்து அங்க போன ஆலயத்திலே Dans l'église où Jésus-Christ est parti, இந்த ஆகாமியம் செய்றவர்கள் அங்க il y இருந்தார்கள். avait des personnes qui faisaient les mauvaises choses. இருந்தார்களா இல்லையா? Est-ce qu'il y en avait ou pas? இயேசு போன ஆலயத்தில் இருந்தார்கள் இல்லையா ஆகாமியம் செய்றவர்கள்? Est-ce qu'il y avait des personnes qui faisaient le mal dans l'église கர்த்தருக்கு où Jésus பிரியமில்லாத partait? காரியம் செய்றவர்கள் இருந்தார்களா இல்லையா? Est-ce qu'il y avait des personnes qui faisaient le mal? அதே போல இந்த ஆலயத்திலும் Pareillement dans cette même église. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்றவர்கள் இருப்பார்கள். Sur moi, il y a des personnes qui font des ஆனா choses அதிலே qui ne இருந்து pas. நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம் என்றால் Qu'on est délivré de cela, கர்த்தர் எங்களுக்கு எல்லா பகுதியிலும் de tous les côtés, l'Éternel காரியங்களை செய்வார். va faire des bonnes œuvres. மாற்கு புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம் Si என்றால் on va dans Marc chapitre 3, இயேசு கிறிஸ்து அங்கே ஜெப ஆலயத்துக்குள்ளே போகின்றார். Jésus-Christ va dans le temple de இந்த prière. மாற்கு புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே Marc chapitre 3, முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க 4 வரை. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். மறுபடியும் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். Jésus-Christ va encore dans la synagogue. பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினார். அங்கே அந்த ஓய்வு நாள், அந்த நாட்களில் அந்த சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இன்றைக்கும் ஜூதர்களுக்கு இந்த சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினார். Le jour de sabbat, c'est samedi, c'est guéri ce jour. அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். என்ன செய்ய நோக்கமா? அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் நோக்கமாக இருந்தார்கள். இவர்கள் யாரு? Donc c'est qui ces personnes qui voulaient accuser Jésus? இவர்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா? Est-ce qu'ils sont plantés dans l'église? ஆலயத்துக்குள்ளே வந்தாலும் Même s'ils sont venus dans le temple, ஆகாமியக்காரர்கள், c'est des personnes qui font le mal. கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள், Ils font les choses que l'Éternel n'aime pas. அவர்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை. Ils n'ont aucun rapport avec Jésus. அதனாலே நான் சபைக்குள்ள எல்லாரும் அப்படின்னு சொல்லவில்லை. Je ne dis pas que tout le monde est ainsi dans l'église. இன்றைக்கு எங்களை நாங்களே காத்துக்கொள்ள வேண்டும். Nous-mêmes, on doit se protéger. எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Nous-mêmes, on doit se protéger. இங்கே பார்க்கின்ற பொழுது Quand on regarde ici, இவர்கள் என்ன செய்வார்கள்? இயேசு மேல குற்றஞ்சாட்ட, ils voulaient accuser Jésus. அவர் பேர்ல குற்றஞ்சாட்ட. Ils voulaient accuser son nom. அப்ப குற்றஞ்சாட்டுள்ள யாரு? ஆகாமியக்காரர்கள். Les personnes qui voulaient accuser, c'est les personnes qui font le mal. அவர் பேர்ல குற்றஞ்சாட்ட அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். C'était afin de pouvoir l'accuser. அத்தனை பேர் நோக்கம் என்ன? இயேசுவை குற்றஞ்சாட்டுவது. Toutes ces personnes, ils veulent accuser Jésus. எங்கே இருந்தார்கள்? Ils étaient où? எங்கே இருந்தார்கள்? Ils étaient où? சொல்லுங்க, எங்கே இருந்தார்கள்? Dites, ils étaient où? இயேசு மேல குற்றஞ்சாட்டு எங்கே இருந்தாங்க? Ils étaient où les personnes qui voulaient accuser Jésus? ஆலயத்துக்குள்ள இருந்தார்கள். Ils étaient dans la synagogue. இன்றைக்கு இவர்கள் இருக்கிறார்களா? Est-ce qu'ils sont aussi maintenant? இன்றைக்கு நாங்கள் அப்படியா? Est-ce que nous, on est comme ces personnes? நான் ஆகாமியக்காரனா? Est-ce que je suis quelqu'un qui fait le mal? இயேசுவின் பிள்ளையா? Ou je suis l'enfant de Jésus? நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவனா? Est-ce que j'ai été lavé par le sang de Jésus? ஆகாமியக்காரனா? Ou je fais le mal? அன்றைக்கு இயேசுவை குற்றஞ்சாட்டினார்கள். Avant, ils ont accusé Jésus. இயேசுவை குற்றஞ்சாட்டலாம் என்ற நோக்கத்தோடு இருந்தார்கள். Leur volonté était d'accuser Jésus. இன்னைக்கு ஊழியக்கால குற்றஞ்சாட்டலாம் என்ற நோக்கத்தோடு இருக்கிறார்கள். Maintenant, leur volonté est d'accuser les serviteurs de Dieu. இவர்கள் யார்? Qui sont ces personnes? ஆலயத்துக்குள்ளதான். Ils sont dans l'église. இவர்கள் இயேசுவின் வருகையிலே செல்வார்களா? Est-ce qu'ils vont partir à l'arrivée de இயேசுவின் Jésus? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? Est-ce qu'ils vont prier à l'arrivée de Jésus? இயேசுடைய பலன் கூட வரப்போகிறது. Jésus va arriver. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக Par les œuvres. என்னோடு கூட பலன் பெற என்று இயேசு சொல்லுகிறார். Ils vont avoir la force selon leurs œuvres. செய்கிற எல்லாவற்றையும் செய்யா. Faites ce que tu veux. நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யா. Fais ce que tu veux. அவன் கிரியைக்கு தக்கதாக, Pour tes œuvres. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக Selon tes œuvres. பலன் கூட வரப்போகுது. La force aussi va arriver. இங்கே பார்க்கின்ற பொழுது Quand on regarde ici, இயேசு கிறிஸ்து அங்கே போகின்றார். Jésus-Christ, il va là-bas. இயேசு கிறிஸ்து நன்மை செய்ய போகிறார். Il veut faire le bien. ஒரு வியாதிக்காரன் சொஸ்தமாக்க Il போகின்றார். veut guérir un malade. அதற்காக ஆகாமியக்காரர்கள் அங்கே இருந்தாலும் Il y avait des personnes qui faisaient le mal. இயேசு தன்னுடைய சித்தத்தை செய்து முடித்தார். Jésus, il a accompli sa volonté. எத்தனை ஆகாமியக்காரர்கள் உங்களுக்காக எழும்பினாலும் Malgré toutes les personnes qui se lèvent contre nous. இயேசு உங்களுக்கு ஒரு காரியம் செய்ய வேணும் நினைத்தால் Si Jésus veut accomplir quelque chose pour அதை vous, யாராலும் தடுக்க முடியாது. aucune personne ne peut l'empêcher. அது நானா இருந்தாலும், Même si c'est moi, அது யாரா ça இருந்தாலும், peut être n'importe qui. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வைத்திருந்தார். Si l'Éternel a quelque chose pour vous, ஆண்டவர் உங்களை சுகமாக்க வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க ஒரு காரியத்தை வைத்திருந்தார். si l'Éternel veut bénir ou veut guérir, அவர் சொன்னதை செய்வார், il va accomplir ce qu'il a dit. சொல்லாமலும் அவர் செய்வார். Il va faire ce qu'il a dit. அதுதான் நம்முடைய ஆண்டவர். C'est lui notre Seigneur. இவள் இப்படி பிரச்சனை பண்ண இயேசு அந்த இடத்தை விட்டு போகவில்லை. Quand ils ont fait tous ces problèmes, Jésus n'est pas parti de அங்கே cet பார்க்கின்ற endroit. பொழுது 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். À partir du verset 3, அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ, அங்கே பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ, தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார்.
எது நியாயம் என்று அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். Quand il a demandé qu'est-ce qui était juste, ils ont gardé la silence. இயேசுவுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. Il peut pas répondre aux questions de Jésus. அப்ப ஆகாமியம் செய்றோல் அங்கே இருந்தாலும் Même s'il y avait des personnes qui faisaient le mal, இயேசுடைய அற்புதம் குறையவில்லை. les miracles de Jésus n'ont pas diminué. இயேசுடைய வல்லமை குறையவில்லை. La puissance de Jésus n'a pas diminué. ஆகாமியம் இது அத நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக எதிர்ப்புகள் வந்தாலும் Même si vous avez des personnes qui sont contre vous, நீங்கள் இயேசுடைய ஆலயத்திலே இயேசுடைய சமூகத்தில் நாட்டப்பட்டால் si vous êtes plantés dans l'église de l'Éternel en sa présence, ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். l'Éternel va accomplir ce qu'il doit faire pour vous. ஆனா இவருடைய நிலைமை என்ன? Regardez la situation. இந்த குற்றஞ்சாட்டு நிலைமை என்ன? Regardez les personnes qui ont accusé. இவளுக்கு பரலோகம் கிடைக்குமா? Est-ce qu'ils peuvent avoir le paradis? இவளுக்கு மறுவாழ்வு உண்டாகுமா? Est-ce qu'ils peuvent avoir une nouvelle vie? இவர்களை கர்த்தர் சந்திப்பாரா? Est-ce que l'Éternel va les rencontrer? அதனாலே Donc, ஆண்டவருக்கு ஏற்ற கிரியைகளை செய்வோம். il faut qu'on fasse les œuvres que l'Éternel aime. அவர் வருகையிலே À son arrivée, நாங்கள் செல்லுவோம். on va partir avec lui. நாங்கள் செல்லுவோம். On va partir. அங்கே பார்க்கின்ற பொழுது Quand on regarde ici, ஆண்டவர் கேட்டா தீமை செய்வதோ நன்மை செய்வதோ, demande il faut faire le mal ou le bien? ஜீவனை காப்பதோ அழிப்பதோ Il faut sauver une vie ou le tuer? என்று ஆண்டவர் கேட்டார். Il pose cette question, ஆனா அவர்களால் ஒன்றும் செய்ய முடியும், mais ils peuvent rien dire. எந்தவித பதிலும் கொடுக்க Ils n'ont முடியும். pas pu dire une réponse. ஆனா அவருடைய நிலைமை என்ன? Regardez leur situation. இதே காரியத்தை தான் அங்கே லுக்கா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் போனாலும் C'est le même événement qui se passe dans Luc இந்த 6. சூமின கையுடைய மனுஷனை பற்றி தான் சொல்லப்படுகின்றது. Il parle de cet homme qui a la main sèche. லுக்கா புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே Luc chapitre 6, நீங்கள் 6வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். du verset 6. வேறொரு ஓய்வு நாளிலே வேறொரு நாளே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து இயேசு ஜெபாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே சூமின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி அங்கே இவர் வேத பால இருந்தாலும் பரிசிலா இருந்தாலும் அங்கே அந்த இடத்திலே இயேசுவை குற்றம் பிடிக்கும்படி C'était des scribes, des pharisiens, ils voulaient accuser Jésus. இந்த ஆகாமியக்காரர்கள் இயேசுவை குற்றம் பிடிக்கும்படி Ils voulaient accuser Jésus. ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். ஓய்வு நாளில் இதை செய்வாரோ இவர் செய்வாரோ Est-ce qu'il va faire cela le jour du அப்போ ஒரு sabbat? மனிதன் சுகமடைவது இவர்களுக்கு விருப்பமில்லை. Ils veulent pas que cet homme soit guéri. ஒரு மனிதன் விடுதலை அடைவது இவர்களுக்கு Ils விருப்பமில்லை. veulent pas que l'homme soit ஒரு délivré. மனிதன் சந்தோஷமா வாழ்வது இவர்களுக்கு Ils veulent விருப்பமில்லை. pas qu'un homme vive heureux. ஒரு மனிதன் ஆசீர்வாதமா வாழ்வது இவர்களுக்கு Ils veulent விருப்பமில்லை. pas qu'un homme vive béni. இவர்கள் எல்லாம் யாரு? ஆகாமியக்காரர்கள். Les personnes qui font le mal. இன்னைக்கு எங்களுக்குள்ள இதே எரிச்சல் இருந்தால், Même si on a ces personnes இதே actuellement, பொறாமைகள் இருந்தால் même s'il y a des jalousies, அவள் நல்லா வரக்கூடாது, il faut pas qu'ils soient bien. அவளுக்கு இந்த காரியம் நடக்க கூடாது. Il faut pas qu'il se passe cette œuvre pour eux. அப்படியெல்லாம் நான் நினைப்போம் என்றால் Si on pense ainsi, நாங்கள் இந்த ஆகாமிய கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கின்றோம். nous aussi on est dans cette tente de méchanceté. இந்த ஆகாமிய கூடாரத்தில் நாம் விடுதலாக்கப்பட Il வேண்டும். faut que ça délivre cette tente de அதை méchanceté. பார்க்கின்றோம். இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் இயேசு மேல குற்றஞ்சாட்டு. Leur volonté c'est d'accuser Jésus. இயேசு மேல குற்றஞ்சாட்டு அப்படியாக அவர்கள் இருக்கின்றார்கள். Ils voulaient accuser Jésus. அங்கே பார்க்கணும், பரிசேயர் அங்கே வேத பார எல்லாரும் அங்கே குற்றம் பிடிக்கும்படி எந்த குற்றத்தை பிடிக்கலாம்? Ils voulaient trouver quoi comme problème? இவன்ல என்ன குற்றத்தை பிடிக்கலாம் De quoi ils voulaient accuser? என்று சொல்லி அங்கே இவர் சொஸ்தமாக்கணும் அவர் மேல் நோக்கமா இருந்தார்கள். Ils faisaient attention à ce qu'ils வாசிப்பவற்றிலிருந்து அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவருடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து. Jésus connaissait leurs pensées. அப்ப எங்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிகிறார். Donc Jésus il connaît nos pensées. எங்கள் நினைவுகளை இயேசு அறிகிறார். Jésus connaît nos pensées. இந்த இடத்துல இந்த சிந்தையோடு இருக்கிறோம் என்பதை இயேசு அறிகிறார். Jésus connaît avec quelle pensée on est எங்கள் ici. சிந்தை ஆகாமிய சிந்தையா, Est-ce qu'on a des pensées du mal எங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா? ou on a les pensées du Christ? கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் உருவாக கடவுள் சொல்லப்படுகிறது. Il faut que la pensée du Christ se crée. Il இயேசுவின் சிந்தை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். faut que la pensée de Jésus vienne en nous. ஆகாமிய சிந்தைகள் இயேசு நாமத்தில் விலகட்டும். Il faut que les pensées du mal disparaissent par le nom de ஆகாமிய Jésus. சிந்தைகளை கொண்டு வந்த பிசாசின் கிரியைகள் இயேசு நாமத்தில் விலகி Il faut போகட்டும். que le nom du démon parte par le nom de Jésus. தெய்வீக சிந்தை எங்கள் சிந்தைக்குள்ளே கடந்து Il வரட்டும். faut qu'on ait le nom de l'Éternel. இயேசு கிறிஸ்து இந்த சிந்தை எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. On ait les pensées de l'Éternel. ஆனால் அவருடைய சிந்தைகளை கர்த்தர் அறிந்தார். L'Éternel connaît leurs pensées. எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் இப்ப இருக்கிற சிந்தையை கர்த்தர் அறிகின்றார். L'Éternel connaît les pensées de chacun maintenant. எந்த சிந்தையோடு நாங்கள் இருக்கின்றோம், Avec quelle pensée on est ici? எந்த நினைவோடு நாங்கள் இருக்கின்றோம். Avec quelle pensée on est? எலியா சொன்னான் அங்கே ராஜாக்கள் புத்தகத்திலே, Élie l'a dit dans le livre des rois. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், Si l'Éternel est Dieu, suivez-le. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். Si Baal est Dieu, suivez-le. Il ரெண்டு நினைவுனால குந்தி குந்தி நீங்கள் இருக்க வேண்டாம். ne faut pas que vous restiez assis. பாகாலை பின்பற்றுவோம் ஆகாமிய கூடாரத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். Les personnes qui suivent Baal, ils vont dans le temple de கர்த்தரை méchanceté. பின்பற்றுவோர் பரலோக கூடாரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். Les personnes qui suivent l'Éternel, ils vont dans le. இன்றைக்கு நாங்கள் இந்த கூடாரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகின்றோம். On vit dans quelle tente? எந்த கூடாரத்துக்குள்ள நாங்கள் இருக்கின்றோம்? On est dans quelle tente? இந்த சபை என்ற கூடாரத்துக்குள்ள நாங்கள் இருந்தாலும் கூட Même si on est dans le temple qui est l'église. இன்றைக்கு எங்கள் சிந்தை எங்கே இருக்கின்றது? Où est notre pensée? எங்கள் நினைவுகள் எங்கே இருக்கின்றது? Où sont nos pensées? நாங்கள் தேவனுக்கேற்ற சிந்தையோடு வாழ்கிறோமா? Est-ce qu'on vit avec les pensées de l'Éternel? இவர்களை பார்க்கின்ற பொழுது Quand on regarde ces personnes, கர்த்தருடைய சிந்தைகளை அறிந்தார். l'Éternel connaissait leurs pensées. சிந்தனைகளை அறிந்தார்.
அறிந்தார் சொல்லப்படுகின்றது. Il dit qu'il connaissait leurs pensées. சிந்தையல்ல சிந்தனைகளை. Pas qu'un seul pensée, mais tous les pensées. சிந்தனைகளையும் இயேசு அறிகின்றார். Jésus connaît tous leurs pensées. அவர் அறிந்து சூமின கையுடைய மனுஷனை நோக்கி Il demande aux hommes qui avaient la main sèche. நீ எழுந்து நடுவே நில்லென்றார். நில்லென்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ? ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பார். Demande une seule question. நான் உன்னிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். J'ai demandé une question. ஓய்வு நாள் நன்மை செய்வதோ? Faut faire le bien le jour de sabbat. அல்லது sinon தீமை செய்வதோ? Faire le mal. ஜீவனை காப்பதோ? Sauver une vie. அழிப்பதோ? Ou le tuer. அப்ப அழிப்பது ஆகாமியம். Le tuer c'est le mal. காப்பது இயேசு. Le sauver c'est Jésus. அல்லேலூயா. Alléluia. தீமை செய்வது ஆகாமியம். Faire le mal c'est mauvais. நன்மை செய்கிறவர் இயேசு. Faire le bien c'est Jésus. அப்படி எங்களுக்குள்ள நன்மைகள் இருக்கும் என்றால் si on a les biens en nous, நாங்கள் இயேசுவுடைய சிந்தையில வாழுகிறோம். on peut vivre avec les pensées de Jésus. தீமைகள் இருக்கும் என்றால் si on a les mal en nous, இந்த ஆகாமிய சிந்தைக்குள்ள நாங்கள் போய் விடுகிறோம். on va partir dans les pensées du mal. அதனால தான் நாங்க ஆண்டவர் சொன்னார். c'est pour ça que l'Éternel a dit 1000 நாளை பார்க்கிலும் malgré 1000 jours, ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் malgré rester dans les temps de méchanceté, தேவனுடைய ஆலயம் l'église de l'Éternel, 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய நாள் அந்த ஒரே நாள் தான் எங்களுக்கு நல்லது. malgré ces 1000 jours, je préfère le jour de l'Éternel. இப்ப எல்லாம் நீங்கள் நான் எதுக்கு காத்துக்கணும் தெரியுமா? Vous savez pourquoi moi et vous on est là? அந்த ஒரு நாள் எப்ப வர போகுது? Ce jour quand ça va arriver? அந்த ஒரு நாள் அந்த வருகையின் நாள் வர போகுது. Ce seul jour, le jour de l'arrivée va arriver. அந்த நாள் வருகின்ற பொழுது quand ce jour va arriver, எங்கள் நிலைமை என்ன? comment est notre situation? அவர் வருகின்ற பொழுது நாங்கள் எப்படி போக போறோம்? quand il va arriver, comment on va partir? எப்படி நாங்கள் அவரை சந்திக்க போறோம்? comment on va le rencontrer? எப்படி எங்கள் வாழ்க்கை அமைக்க போகின்றோம்? comment on va continuer de vivre? அதனால ஆகாமிய கிரியைகளை விட்டு விலகுவோம். faut qu'on abandonne les choses de méchanceté. நீதிமான்களாக மாறுவோம். faut qu'on devienne des hommes justes. கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். faut qu'on soit juste devant l'Éternel. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். à la fin je vais pour achever. நீதிமொழிகள் புத்தகம் 8வது அதிகாரம். Proverbes chapitre 8. நீதிமொழிகள் புத்தகம் 8வது அதிகாரம். Proverbes chapitre 8. அங்கே 7வது வசனத்தை வாசிக்க. நீதிமொழிகள் 8:7. Proverbes 8. என் வாய் சத்தியத்தை விளம்பும். என் வாய் சத்தியத்தை விளங்கும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. donc il n'aime pas les mauvaises œuvres. அப்ப என் வாய் எதை விளங்க வேண்டும்? ma bouche elle doit comprendre quoi? சத்தியத்தை பேச வேண்டும். elle doit parler la vérité. ஆனா சத்தியத்தை பேசாத வாய்கள், les bouches qui parlent pas de vérité, ஆகாமிய கூடாரத்துக்குள் இருப்பார்கள். ils seront dans le temps de méchanceté. இருந்தாலும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாங்க போக முடியாது. même si on l'a dedans, il peut pas aller dans le royaume de l'Éternel. அந்த 7வது வசனத்தை வாசிப்போம். verset 7. என் வாய் சத்தியத்தை விளம்பும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. le mal c'est mauvais pour mes lèvres. அடுத்து நாங்க ஆகாமியம் எது இன்னும் ஒரு காரியமா செய்து வாயினால் செய்கின்றோம். on le fait par la bouche. வாயோட பேச்சுகளால பேசுகின்றோம். par les paroles de notre bouche on fait le mal. ஆனால் எங்களுடைய வாய் சத்தியத்தை பேச வேண்டும். notre bouche doit dire la vérité. இயேசுவை குறித்து பேச வேண்டும். doit parler de Jésus. ஆனால் சத்தியத்தை பேசாத வாய்கள், les bouches qui parlent pas de la vérité de Jésus. சத்தியத்தை பேசாத வாய்கள் என்ன வாய்கள்? parle pas de vérité, c'est quoi comme bouche? சொல்லுங்க. c'est quoi comme bouche? சத்தியத்தை பேசாத வாய்கள் என்ன வாய்கள்? les bouches qui ne disent pas la vérité, c'est quoi பாருங்கள். comme bouche? கூடுதலாக la plupart du temps காலையில சொன்ன எப்பயும் சொல்லுகின்றேன். j'ai dit le matin mais je dis maintenant aussi. இப்ப நான் ஒரு 5 மணித்தியாலம் பிரசங்கம் செய்ய போறேன்னு வெச்சுக்கொள்வோம். si je fais les prédications pendant 5 heures, அப்ப அத நீங்கள் ரசிக்க மாட்டீங்க. vous n'allez pas l'aimer. சத்தியத்தை பேசுகிற பொழுது அந்த வாய்கள் ரசிக்காது. quand je parle de la vérité, la bouche ne va pas aimer. ஆனா 5 மணித்தியாலம் யாரையும் பற்றி நான் பேசுறேன்டா, si je parle 5 heures de quelqu'un d'autre, வேற கதை சொல்றேன்டா, si je vous raconte dans notre histoire, அப்ப அதுக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம் அல்லவா? on laisse de la place, non? அதுதான் இந்த ஆகாமியம். c'est ça le mal. அதுதான் இந்த ஆகாமிய கூடாரம். c'est ça le temps de méchanceté. ஆனா அந்த நேரங்களை மட்டும் நாங்க விழிப்பாக இருப்போம். ce temps là on est réveillé. பாருங்க, கூட்டம் நடக்கின்ற பொழுது நாங்க சொல்லுவோம் கையை உயர்த்துங்க, ஜெபிங்க, துதியுங்கன்னு. quand il y a l'évangile, je levez la main, faites le louange. ஆனா அதற்கென்று நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுகின்றோம். on souffre pour ça. ஆனா கூட்டம் முடித்த பிற்பாடு நாங்க என்ன செய்யறோம்? mais à la fin du culte, qu'est-ce qu'on fait? ஆகாமியம். on est ailleurs. ஆகாமியம். on est ailleurs. தேவையற்ற பேச்சுக்கள், on parle des choses qu'on n'a pas besoin. தேவையற்ற காரியங்கள், on fait les œuvres qu'on n'a pas besoin. எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். on doit chercher en nous. நாங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள செல்ல முடியுமா? est-ce qu'on peut aller dans le royaume de Dieu? பரலோக ராஜ்யத்துக்குள்ள செல்ல முடியுமா? est-ce qu'on peut aller au paradis? அந்த நேரத்துல சத்தத்தை பாருங்க. regardez les sons à la fin du culte. அந்த நேரம் பேசுற பேச்சுகளை பாருங்க. regardez les paroles qu'il parle. கொஞ்ச நேரத்தால காகம் கரைஞ்ச போல கரைய போகுது. à la fin on finit sourd. ஆனா அதற்கெல்லாம் அவ்வளவு நேரங்கள் எல்லாம் கொடுப்போம். on donne tout ce temps.
ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது, mais qu'on parle du parole de l'Éternel, தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் பேசுகின்ற பொழுது, qu'on parle du vérité de l'Éternel, ஆனால் அதை நாங்கள் அசட்டை அணைக்கின்ற பொழுது, qu'on le pense n'importe comment, தேவ ஆலயத்தை நாங்கள் அசட்டை அணைக்கும் போது, qu'on fait pas attention à l'église ஒரு de l'Éternel. காலங்கள் நாங்கள் துடிப்பம் வந்து ஆண்டவரே இன்றைக்கு ஆராதனை, C'est-à-dire aujourd'hui c'est louange. இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போக வேண்டும், Aujourd'hui je dois partir à l'église. அதே எங்களோட வாஞ்சியா இருக்கும். On va avoir cette volonté. ஆனால் இன்றைக்கு ஏனோ தான் ஒன்றெல்லாம் போய் விட்டோம் அல்லவா? Mais nous on est venus n'importe comment. அதுதான் அந்த ஆகாமியத்தின் ஆவி எங்களை தாக்குகிறது. C'est ça les esprits de Moïse qui nous அதான் அந்த attaquent. ஆகாமியத்தின் ஆவி எங்களை இழுக்கின்றது. C'est les esprits qui nous attaquent. ஆலயம் ஆலயம் என்று நாங்கள் நோக்க வேண்டும். Il faut qu'on vienne à l'église. ஒரு காலங்களில் ஆண்டவர் அறிந்த காலங்களிலே À une époque on a connu l'Éternel. யாருமே ஆலயம் ஆலயம் என்று எனக்கு சொல்லவில்லை, ஆண்டவரை பற்றி நம்முடைய துணைவியார் சொல்லியிருந்தார்கள். Ma femme elle m'a parlé de l'Éternel. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் நம்முடைய உள்ளமே எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும், Mon cœur il voulait toujours venir à l'église. கூட்டங்களுக்கு போக வேண்டும், Il voulait aller au culte. உபவாசம் இருக்க வேண்டும், Je voulais jeûner. அந்நிய பாஷை பேச Je வேண்டும், voulais parler la langue étrangère. ஆவில நிரம்ப வேண்டும், Il voulait être rempli d'esprit. கர்த்தருடைய சமூகத்தில் களி கூற வேண்டும். Je voulais venir dans la présence de l'Éternel. அந்த வாஞ்சி இன்றைக்கு இருக்கின்றதா? Est-ce qu'on a cette même volonté கடந்த maintenant? காலங்கள் நாங்கள் சொல்லுவோம், லாச்சவல் பகுதியில் 4 வருஷமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் காலையில் நாங்கள் 4 மணிக்கு எழும்பி ஒரு கூட்டமாக செபித்தோம். Avant il y a 4 ans on partait à la chapelle, on priait à 4h du matin. இன்றைக்கு மாலை 5:30 மணிக்கு சபையில கூட்டம் என்றால் உங்களால் வர முடிகிறதா? Maintenant qu'on a louange l'après-midi, est-ce que vous arrivez à venir? இன்றைக்கு எந்த கூடாரத்துக்குள் நீங்க இருக்கிறீங்க? Vous êtes dans quelle tente? எந்த கூடாரத்துக்குள் வாசம் பண்ணுகிறீர்கள்? Vous vivez dans quelle tente? நீங்கள் நினைக்கிறீங்க கர்த்தருடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று? Vous pensez que vous allez être récupéré à son arrivée? No. Non. நோ. Non, vous pouvez pas. தேவ வார்த்தைக்கு நம்மளிடம் கொடுக்காமல் Si vous ne laissez pas la தேவ place au சமூகத்தை frère, அசட்டை பண்ணி கொண்டு விளையாடுறவர்கள், si vous faites pas attention, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தது, c'est l'Éternel qui vous a donné vos enfants. அதை மறந்து விட வேண்டாம். N'oubliez pas ça. ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகள் செய்ததை மறந்து விட வேண்டாம். C'est l'Éternel qui vous avait tous ces biens. இந்த N'oubliez இஸ்ரவேல் pas. ஜனங்களை பார்க்கின்ற போது எல்லாம் கிடைத்த போது, Le peuple d'Israël quand ils ont tout reçu, அவளுக்கு இளைப்பால் உண்டான போது quand ils étaient au repos, மறுபடியும் கர்த்தருக்கு தீமையான காரியங்களை ils fait le செய்தார்கள். mal encore à l'Éternel. அதுதான் ஆகாமிய காரியங்கள். C'est ça les choses du mal. எல்லாம் கிடைக்கும் வரைக்கும் கர்த்தர் 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 கர்த்தர். Quand on veut, on appelle l'Éternel. இதுக்கு உவாசம் படுத்துங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபிங்க, நாங்க ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. On jeûne, pasteur, priez pour moi. வேலை கிடைச்சா சம்பளத்தை கூட சொல்ல மாட்டாங்க. Quand on travaille, on parle pas d'argent. ஏன்னா நான் தசம் கட்டுவேன். Sinon, je vais demander les dîmes. ஆனா முதல் ஜெபிங்க 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 ஜெபிங்க. Mais priez pour moi. ஜெபம் பண்ணுங்க. Priez pour moi. விசாவுக்கு ஜெபம் பண்ணுங்க. Priez pour mon visa. திருமணத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. Priez pour le mariage. வேலைக்கு ஜெபம் பண்ணுங்க. Priez pour moi. ஆனா இளைப்பாறுதல் கிடைச்ச போதும் Mais quand ils ont le repos, மறுபடியும் ils refont கர்த்தர் பிரியமான செய்தபடியால் les choses que l'Éternel n'aime pas. நெகேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்டது, C'est dit dans le livre de நாங்கள் Néhémie. ஆகாமியம் பண்ணினோம். Ils ont fait le mal. இங்கே பார்க்கின்ற பொழுது Quand on regarde ici, ஆகாமிய பேச்சுக்கள், ils ont parlé de mauvaises choses. ஆகாமிய வார்த்தைகள், Ils ont parlé de mauvaises choses. அங்கே அதைத்தான வசனம் சொல்லிச்சு, C'est ce que dit la parole. என் வாய் சத்தியத்தை விளம்பும், Il faut que mes lèvres parlent du ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. J'ai horreur du mal. ஆகாமியம் என் உடலுக்கு அருவருப்பானது. Je déteste le mal. இந்த நாட்கள் சத்தியம் என்ன? C'est quoi la vérité de nos vies? எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் Hébreux chapitre 10, 23 25. du verset 23 à 25. எபிரேயர் 10 23 25. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் சபை விட்டுவிடாமல் கூடுவது ஒரு சத்தியம். Venir dans l'église, c'est une vérité. அந்த காலங்களில் ஆலயம், இப்பொழுது சபை. Avant c'est l'église, maintenant c'est une groupe. சபை என்றால் நான், L'assemblée c'est nous. சபை என்றால் கூடுகிற இடம் சபை. L'église c'est l'endroit où on rassemble. நாங்கள் எல்லாரும் ஒரு சபை. Nous tous on est une église. இதுக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து தலைவராக Le இருக்கிறார். chef de cette église c'est Jésus-Christ. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவர் ஆங்காங்கே ஊழியக்கால வைத்தாலும், Même si pour chaque église il y a un serviteur ஆனா de Dieu. சபையின் தலைவர் இயேசு கிறிஸ்து. Le chef de l'église c'est Jésus-Christ. பிரதான மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. Le berger c'est Jésus-Christ. அவர்தான் சபைக்காக இரத்தம் சிந்தினார். Celui qui a versé son sang pour சுய l'église. இரத்தத்தினால சம்பாதித்த சபை. Il a gagné par son propre sang cette église. அதனால இங்க பார்க்கின்ற பொழுது சபை கூடி வருதல். Donc l'assemblée. இந்த சபை கூடி வருதலை ஜனங்கள் வெறுக்கிறார்கள். Les personnes ils détestent s'assembler dans l'église. அது அவர்கள் எல்லாம் இந்த ஆகாமியம் அவர்களை வெறுக்க வைக்கின்றது. C'est le mal qui fait cela. ஒரு காலம் சபை என்ற ஒரு ஐக்கியம் நெருக்கத்துக்குள்ள இருந்தவர்கள் Avant ces personnes qui venaient dans l'église à chaque fois. சபையின் ஐக்கியத்தை விட்டு விலகுறார்கள். Ils sont partis cet accord. சபையின் நெருக்கத்தை விட்டு விலகுறார்கள். Ils sont partis cette projeté. அதனால சொன்ன வந்து சபை கூட சிலர் விட்டு விடுகிறது போல
Comme il y a certaines personnes dans l'église. நாமும் விட்டு விடாமல். Notion de ne pas abandonner. நாங்களும் விட்டு விடாமல். Notion de ne pas abandonner l'église. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். On doit se conseiller entre nous. என்ன புத்தி சொல்ல வேண்டும்? Qu'est-ce qu'on doit se conseiller? சபை ஆராதனை விட்டு விடாதே. Abandonne pas louange de l'église. சபை கூட்டங்களை விட்டு விடாதே. Abandonne pas les prédications சபை de l'église. ஜனங்கள் ஒருமனப்பட காரியங்களை விட்டு விடாதே. Abandonne pas le commun accord dans l'église. ஆகாமிய காரியங்களுக்கு ஒருமனப்படுகிறோம். On est au commun accord dans les mauvaises choses. ஆனா சபை காரியங்களுக்கு ஒருமனப்படுவதில்லை. Mais on n'est pas en commun accord pour l'église. அங்கே பார்க்கணும் ஸ்தேவானுக்கு விரோதமாக கல்லுகளை எடுத்துக்கொண்டு பல்லை கடித்துக்கொண்டு அந்த ஆகாமிய காரியங்கள் ஒருமனப்பட்டார்கள். Les personnes qui font le mal, c'est un commun accord contre Étienne. ஆனா அந்த ஸ்தேவானோடு கர்த்தர் ஒருமனப்பட்டு நின்றார். Mais Jésus était en commun accord avec Étienne. அதனால் கர்த்தர் அவனை நடத்தி வந்தார். Donc l'Éternel l'a conduit. தேவ பிள்ளையே, Les enfants de Dieu. இந்த நாளிலே சபை கூடும் அது ஒரு சத்தியம். Donc l'assemblée c'est une vérité. சத்தியத்தை எங்கள் வாயிலே பேசவன சபை கூடி வரல விடக்கூடாது. L'assemblée il faut qu'on parle de notre bouche. சபைக்கு வாருங்கள். Venez à l'église. சபை கூடி வரல விட்டு விடுவது போல Comme vous abandonnez l'assemblée. நாமும் விட்டு விடாமல் Nous il faut pas qu'on abandonne. ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவோம். Faut qu'on se conseille entre nous. ஏன் புத்தி சொல்ல வேண்டும்? Pourquoi on doit se conseiller? நாளானது சமீபித்திருக்கிறது. Parce que son temps approche. ஒவ்வொரு நாட்களும் போக போக Plus les jours avancent. நாங்கள் எப்போ வயசு போகுதுண்டு. Nous on pense qu'on vieillit. எங்களோட காலம் முடியுதுண்டு. Notre temps est fini. ஆனா ஒவ்வொரு நாட்களும் போக போக Plus les jours avancent. ஒவ்வொரு நிமிஷமும் போக போக Plus chaque minute avance. ஒவ்வொரு செகண்டும் போக போக Plus chaque seconde avance. ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கு. L'arrivée de l'Éternel s'approche. கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கின்றது. Le Seigneur approche. ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கின்றது. L'arrivée de l'Éternel approche. அதனாலே நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. Malgré tout ce qu'on regarde. உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்க தெரியுதுல்ல இயேசு வர போறாரு. Regardez tout ce qui se passe dans ce monde, on voit que Jésus va arriver. எங்க அன்புகளை பார்க்க தெரியுதுல்ல இயேசு வர போறாரு. Regardez les amours qu'on regarde, on voit que Jésus va arriver. அங்க அக்கிரமம் மிகுதியான அனைவரோட அன்பு தணிந்து போகும்னு சொல்லப்படுகிறது. La parole dit que les amours vont diminuer. அந்த காலத்து அன்புகள் இந்த காலத்து அன்புகள் எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். Regardez avant il y a beaucoup d'amour, maintenant il y a moins en moins d'amour. உலகத்தில் நடக்கிற அழிவுகளை யோசித்து பாருங்கள். Regardez les destructions dans ce monde. நடக்கிற யுத்தங்களை யோசித்து பாருங்கள். Pensez aux guerres dans ce monde. ஜனங்கள் ஒரு பக்கம் யுத்தத்துக்குள்ளே மாளுகிறார்கள். Il y a plusieurs personnes qui disparaissent dans la ஒரு guerre. பக்கம் இயற்கை அழிவுக்குள்ளே மாளுகிறார்கள். Il y a des personnes qui disparaissent. அதனால் நாளாக சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ Malgré tout ce qui se passe. அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். Il faut qu'on se conseille. என்ன புத்தி சொல்ல வேண்டும்? Qu'est-ce qu'on doit se conseiller? சபை கூடி வருதலை. Venez à l'assemblée de l'église. சபை ஆராதனை Venez aux louanges de l'église. விட்டு விட வேண்டும். Abandonnez pas. உங்களுக்கு செய்ய வேண்டிய பிரசங்கள் அநேகம் செய்தாச்சு. Je vous ai fait plusieurs prédications. உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியங்களும் சொல்லியாச்சு. Je vous ai dit plein de vérités. என்ன பொறுத்தவரை ஆண்டவர் நட்ட கேள்வி கேட்க மாட்டார். D'après moi, l'Éternel ne va pas me poser de questions. என்னால உங்களுக்கு சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லியாச்சு. Parce que j'ai dit tout ce que je peux vous dire. ஆனால் நீங்கள் ஆகாம கூடாரத்தில் வாசம் பண்ண போறீங்களோ? Si vous voulez rester planté dans l'église de l'Éternel. உங்களுடைய பரலோக கூடாரத்தில் வாசம் பண்ண போறீங்களோ? Vous voulez rester au paradis de l'Éternel. நமக்கு இந்த உலகத்தின் வீடுகள் நிரந்தரம் இல்ல. C'est pas ce monde qui est notre நிரந்தரமான ஒரு வீட்டை நமக்காக கட்டி கொண்டிருக்கின்றார். L'Éternel nous a bâti une maison éternelle. அந்த ஆனவடியா நாங்கள் செழிப்பு நினைக்கின்றோம். On pense que c'est ça la prospérité. செழிப்புகள் வந்து இதுகள் இல்ல. C'est pas ça la prospérité. அவரோடு வாழ்வதுதான் செழிப்பு. La prospérité c'est de vivre avec இயேசுவோடு இருப்பதுதான் செழிப்பு. C'est de vivre avec Jésus la prospérité. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரோடு நெருங்குவதுதான் அந்த செழிப்பு. La prospérité c'est de rapprocher dans la vie spirituelle avec lui. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் Pour que soit planté dans l'église de l'Éternel. எப்ப செழிக்க போறார்கள்? Quand ils vont avoir la prospérité. எப்ப முழு சுதந்திரமா இருக்க போறார்கள்? Quand ils vont être libres. முழுவதும் எப்ப செழிப்பா இருப்பார்கள்? Quand il va être complètement prospérité. அவரோடு இருக்கின்ற பொழுது. Quand ils seront avec lui. அவரோடு இருக்கின்ற பொழுது. Quand ils seront avec lui. அவர் வருகை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது. Quand être prêt à son arrivée. இந்த பரலோக ஆலயம் திறக்கப்பட போகிறது. Quand les portes du paradis vont s'ouvrir. வாசிக்க வேண்டிய அவசியம் வெளிப்படுத்தல் 11 அங்கே 19 சொல்லப்படுகின்றது. Pas besoin de lire dans Apocalypse. அப்பொழுது பரலோக ஆலயம் திறக்கப்பட்டது. Les portes du paradis sont ouvertes. அந்த ஆலயம் திறக்கப்படுவதற்கு முன்பாக Avant que cette église s'ouvre. எங்களை சரிப்படுத்துவோம். On doit se corriger. ஆகமே காரியங்களை விட்டு விடுவோம். On doit abandonner le mal. கடைசி காலங்களிலே Au dernier moment. நாங்கள் நிற்கின்றோம். On est arrivé. கடைசி நேரத்தில் நாங்கள் நிற்கின்றோம். On est au dernier moment. அவர் வருகையின் போது விசுவாசத்தை கர்த்தர் காண்பார். Est-ce que l'Éternel va voir la foi à son arrivée? அன்றைக்கு நாங்கள் ஆலயத்தை எவ்வளவு வாஞ்சியா நோக்கினோமோ. Avant quand on avait cette volonté de அன்றைக்கு l'église. கர்த்தருடைய ஆலயத்தின் வாசப்படியில் எப்படி காத்திருந்தோமோ. On attendait devant les portes de l'église. இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம்? Maintenant on est où? எந்த இடத்துல நிற்கின்றோம்? On est dans quel endroit? ஆண்டவர் அறிவார். L'Éternel nous sait. நினைவுகளை அறிவார். L'Éternel nous connaît nos pensées. கிரியைகளை அறிவார். Il connaît tous nos pensées. சிந்தைகளை அறிவார். Il connaît tous nos pensées. அதனால 84:10 நாங்கள் வாசிப்போம். Somme சங்கீதம் 84. 84:10 நாங்கள் வாசிப்போம். 4.
1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. உம்முடைய பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். ஆகாமிய உலகத்தின் கூடாரங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் கொண்டாட்டங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், இவைகளில் நாங்கள் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். அன்றைக்கு ஜனங்கள் இதை விரும்புகிறார்கள். ஆகாமிய கூடாரத்தை தான் அதிகமாக விரும்புகிறார்கள். ஆகாமிய கூடாரத்தை அதிகமாக முதலிடம் கொடுக்கிறார்கள். கூடாரம் அழிய போகிறது. கூடாரங்கள் ஒளிந்து போக போன்றது. நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு. இயேசு கட்டி கொண்டிருக்கிறார். எங்களை கொண்டு செல்ல போகிறார். அதற்குரிய ஆயத்தத்தை பண்ணி கொண்டிருக்கின்றார். அதனால அங்கே சொல்லப்படுது ஆகாமிய கூடாரங்கள் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். நாங்கள் இதை தெரிந்து கொள்ள போறோம். Qu'est-ce qu'on a choisi? ஆகாமியத்தை தெரிந்து கொள்ள போறோமா? Est-ce qu'on va choisir les mauvaises choses? ஆலயத்தை தெரிந்து கொள்ள போறோமா? On va choisir l'église. நாங்கள் யார் எழுந்து நிற்போம்? On va tous se lever. ஒரு வசனத்தை மட்டும் மகள் வாசிக்கட்டும். Elle va lire un seul verset. 122வது சங்கீதம். Psaume 122. மற்ற எல்லாரும் நாங்கள் எழுந்து நிற்போம். On va tous se lever. இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போறோம். On va soumettre aujourd'hui. ஆண்டவர் இந்த ஆகாமியம் எனக்கு வேண்டாம். Seigneur, j'ai pas besoin de cette méchanceté. உம்முடைய சமூகம் தான் எனக்கு வேண்டும். J'ai besoin de votre présence. உம்முடைய ஆலயம் தான் எனக்கு வேண்டும். J'ai besoin de votre église. உம்முடைய சமூகத்தை களி கூற வேண்டும். J'ai besoin que de votre présence pour me réjouir. Aidez-moi. நாங்கள் 122 சங்கீதம் 122 Psaume 122 122 ஒன்றை வாசியுங்கள். Verset 1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது தாவீது சொல்கிறார். எனக்கு அவர்கள் சொன்னபோது Quand ils m'ont dit ainsi, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோமா allons à la maison de l'Éternel. என்று நான் உங்களிடம் இன்றைக்கு கேட்கிறேன். Moi je vous demande, நீங்க என்ன சொல்லுவீங்க? qu'est-ce que vous allez me répondre? இன்றைக்கு மழையா இருக்கு. Il pleut aujourd'hui. இன்றைக்கு எனக்கு ஒரு ராண்டேவு. J'ai un rendez-vous aujourd'hui. இன்றைக்கு எனக்கு ஒரு கொண்டாட்டம். J'ai un fête aujourd'hui. இவர்கள் யார்? Qui sont ces personnes? சொல்லுங்க. Qui sont ces personnes? யார் இவர்கள்? Qui sont ces personnes? Dites. இவர்கள் யார்? நாங்க ஆலயத்தை தான் வர சொல்லிருக்கோம். ஆலயத்துக்கு வாரீங்களா? Je demande, venez à l'église. இன்றைக்கு எனக்கு ஒரு காரியம் இருக்கு. இன்றைக்கு ஒரு இருக்கு. J'ai quelque chose aujourd'hui. இது மெல்லமாக ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்லை. Pas 1 ou 2 jours. இது மெல்லமாக எங்க கொண்டு போக தெரியுமா? Peu à peu ça va nous ramener où? ஆகாமிய கூடாரத்துக்குள்ளே எங்களை கொண்டு போகிறது. Ça va nous ramener dans le temps de méchanceté. ஆனா தாவீது என்ன சொல்கிறார் என்றால், Qu'est-ce qu'il dit le roi David? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். Allons à la maison de l'Éternel. ஒரு கூட்டத்தை கூப்பிட போவோம் வாருங்கள். J'appelle un groupe. Venez, on y va. நாங்கள் ஜெபிப்போம் வாருங்கள். Venez, on va prier. நாங்கள் உபவாசம் இருப்போம் வாருங்கள். Venez, on va jeûner. தேவ சமூகத்தில் நாங்கள் போய் கூடி இருப்போம் வாருங்கள். Venez, on va faire l'assemblée dans la présence. என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது, Quand ils m'ont dit ainsi, என்ன சொன்னபோது வாசிங்க, திருப்பி வாசி. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எனக்கு அவர் சொன்னபோது நான் எப்படியா இருந்தேன்? comment ils étaient? Comment j'étais quand நீங்க மகிழ்ச்சியோட வந்தீங்களா கர்த்தருடைய ஆலயத்துக்கு? Vous êtes venus avec la joie? வர வேண்டும் என்று நினைச்சு வந்தீங்க. என்ன? Vous êtes venus parce qu'il faut venir. மகிழ்ச்சியா வந்தீங்களா? Est-ce que vous êtes venus avec la joie? சந்தோஷமா வந்தீங்களா? Est-ce que vous êtes venus heureux? சந்தோஷமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வந்தீங்களா? Est-ce que vous êtes venus avec la joie à l'église? நாங்க சந்தோஷமா வந்தால், si on est venu avec la joie, கர்த்தர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். l'Éternel va jamais abandonner. எங்களுக்கு எது சந்தோஷம் தெரியுமா? Vous savez c'est quoi la joie pour nous? உலகத்துல எல்லாவற்றோட எது சந்தோஷம் தெரியுமா? Tout ce qu'il y a dans ce monde, c'est quoi la joie? கர்த்தருடைய சமூகம் தான். C'est sa présence. கர்த்தருடைய ஆலயம் தான். C'est l'église de l'Éternel. கர்த்தருடைய சமூகம் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. C'est la présence de l'église, l'Éternel. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் ஆண்டு எத்தனை தெளிவோம். Combien de fois je vous ai dit de venir à l'église? எத்தனை பேர் எவ்வளவு பொய்களை சொல்லுவார்கள். Combien de personnes disent de venir à l'église? இந்த வாரன்னு சொல்லுவார்கள். Ils disent je vais venir. நாங்க திரும்பி பார்ப்போம். On regarde. ஆனால் அவர்கள் எங்கே நிற்கிறார்கள்? Ils sont où ces personnes? யாரை ஏமாற்றுகிறார்கள்? Ils sont d'arnaque qui? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். L'Éternel regarde toutes choses. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறார். L'Éternel connaît tout. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறார். L'Éternel connaît tout. சில பேரை நம்பி நாங்க ஊழியங்களை கொடுப்போம். On donne des services à plusieurs personnes. இவர்கள் இதை செய்வார்கள் நம்புவோம். On a confiance qu'ils vont l'accomplir. ஆனா அவளுக்கு எல்லாம் கிடைத்த பிற்பாடு Mais à la fin, தேவனை விட்டு விடுவார்கள். ils abandonnent l'Éternel. இன்றைக்கு என்ன சந்தோஷமா இருக்கும்னு தெரியுமா? Mais pourquoi on doit être heureux? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். On va à l'église de l'Éternel. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாங்க வருவோம். On va à l'église de l'Éternel. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவள் சொன்னபோது On m'a dit de venir à l'église de l'Éternel. நான் மகிழ்ச்சியா இருந்தேன். Je suis dans la joie. நான் மகிழ்ச்சியாக Je இருந்தேன். suis dans la joie. நான் சந்தோஷமா Je இருந்தேன். suis heureux. நான் சந்தோஷமா Je இருந்தேன். suis heureux. அந்த சந்தோஷத்தின் ஆவியை Cet esprit de joie, கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் கொடுக்கும்படியா faut que l'Éternel le donne à chacun. ஆகாமிய கூடாரங்களை விட்டுவிட்டு Faut qu'on
qu'on abandonne les temps de méchanceté. ஆகாமிய காரியங்களை விட்டுவிட்டு Il faut qu'on abandonne les choses ailleurs. தீமையான காரியங்களை விட்டுவிட்டு Il faut qu'on abandonne le mal. கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் எங்களை சரிப்படுத்தி Devant l'Éternel, on va se corriger. எங்களை சீர்படுத்தி On va se corriger. சத்தியம் உள்ளவர்களாக எங்களை மாற்றி Pour qu'on change en personne vraie. தேவ சமூகத்தில் கலிகுற En sa présence, on va se réjouir. கர்த்தர்கள் நடத்தும்படியாக Pour que l'Éternel nous conduise. ஆண்டு ஆலயத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வர Il faut qu'il y ait la joie dans l'église. இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியை கொண்டு வர விட முடியாத தடைகள் Il y a des empêchements pour pas que cette joie vienne dans l'église. எல்லாம் எங்களை விட்டு Il faut விலகும்படியாக que tout ça parte de nous. தேவ சமூகத்தில் ஜெபிக்க போறோம். En sa présence, on va tous prier. இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ள கடன் சென்றார். Jésus-Christ, il est parti dans l'église. இயேசு அற்புதங்களை Il செய்தார். a fait des miracles. ஒரு கூட்டம் இயேசுவுக்கு விரோதமாக Il y எழும்பினார்கள். a un groupe qui s'est levé contre l'Éternel. முறுமுறுத்தார்கள். Ils sont énervés contre ஆனால் l'Éternel. இயேசு தன்னுடைய வேலையை செய்து Mais முடித்தார். Jésus il a accompli son travail. தேவ பிள்ளையே தேவ சபையே Les enfants du chère église, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் vous êtes plantés dans l'église de l'Éternel. செழித்திருப்பார் வார்த்தையின்படி Vous êtes dans la prospérité. எங்க உலக பிரகாரமான செழிப்பை விட Pas la prospérité dans ce monde. கர்த்தர் இன்றைக்கு எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிக்க வைக்கும்படியாக Vous allez prospérer dans la vie spirituelle. என்னை துன்பப்படுற எல்லா ஆகாமிய காரியங்களை விட்டு விலகும்படியாக Tout le mal qui font du mal. ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ண